அப்படியே கூட்டு வந்துட்டீங்க. இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நல்லதா இருக்கு, உள்ள போங்க. பிள்ளைங்களை ஏன் இப்படி விரட்டுறீங்க? பிள்ளைங்கனாலதான் உள்ள விரட்டுறேன், உன்னை வெளியில விரட்டிடுவேன். விரட்டுறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பண்றதெல்லாம் தப்பு தாண்டி. வெளியில அழைச்சிட்டு போனா வர்றவன் போறவன் பாத்துக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் கண்டவனை பார்க்கல. இப்ப பேசுவடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி இருக்கேனோ அப்பவும் அப்படிதான் இருந்தேன். ஆமாண்டி, இவ்வளவு பெரிய வீடு, காரு, நல்ல சோறு எல்லாம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான். அத மறந்துட்டு திமிரா பேசாதடி. நான் ஒன்னும் திமிரா பேசல, நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு. எதிர்த்து பேசாத. அடிச்சு விரட்டினா யான்னு கேட்க ஆள் இல்லாத அனாதடி நீ. நான் ஒன்னும் அனாதை இல்ல. ஓஹோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள போ, போடி உள்ள. மாமே காசு கொடு மாமே. நீ குடுறா. பொடிமா சொல்லுப்பா. ஏரா செல்லம். சிப்ஸ் இல்ல? மாமே அது ஒரு பாக்கெட். காசு கொடு. ஏய் அங்க பாரு. ஏய் மாமாங்க பாருடி. மாமே காசு கொடுங்க. என்ன மாதிரி நல்ல பொண்ணா கிடைக்கும். என்ன மாமா ஒரு நாள் நான் பலவலன்னு இருக்கீங்க. எங்களுக்கு தான் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. பாருடி டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஆமாடி பார்த்தாலே தெரியுது. மாமா நான் ஒரு விஷயம் சொல்ல கேக்குறீங்களா? சொல்லு. என்கிட்ட உங்க பாக்கெட்ல காசுல கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என் கையால சுத்தி ஆசீர்வாதம் பண்ணா உங்களுக்கு பணமழையா கொட்டும். சொல்ல என்ன யோசிக்கிறீங்க? என்ன மாமா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊரு கண்ணு எல்லாம் சரியாயிடும். நல்லா இருங்க. உனக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்கும். நீ ஏன் மாமா காசு கொடுக்கல? அவங்களுக்கு மட்டும் கொட்டட்டும். சரி வரட்டுமா? ஏமா காசை கொடுங்க. நீங்க வாட்டுக்கு போறீங்க. சரக்கு அடிக்க காசு வேணும்ல? ஏமா என்கிட்ட வாங்க காசை கொடுமா. அவசியம் காசு வேணுமா? வாய்க்குள்ள தான் இருக்கு. எடுத்துக்க. வரட்டுமா? வாடி போகலாம். பாய் மாமா. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்புங்க. மாப்பிள சரக்கு உங்களுக்கு தான் தனித்தனியா காசு கொடுத்தேனடா. அந்த பிள்ளைய தான் காசை புடுங்கிட்டே போயிருச்ச மாப்பிள. அதுக்கேண்டா நீ பாடுற? எங்கடா போறீங்க? பத்திரம் ஆபீஸுக்கு. அது தெரியுது. எதுக்கு? என் இடத்த நான் விற்கிறேன், அவர் வாங்குறாரு, அதுக்கு தான் போறோம். நீ எதுக்கு கேட்குற? உனக்கு கொடுத்த பவர் காலாவதி ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதா சொல்லிட்டேன். மறுபடியும் தகராறு பண்ணாதான் நல்லா இல்ல. இடமே என்னதுங்கிற நீ எனக்கு பணம் தெரியா? ஏன் சொத்தை ஓன் சொத்துன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா ஓவரா பேசுற? வேண்டானே. நீ என்ன மறைச்சிட்டு நிக்கிற? அண்ணே இந்த வியாபாரத்தை நான் தானே முடிக்கிறேன். ஏண்டா எங்களுக்கு எடுபடியா வேலை செய்யற ராஸ்கல் நீ எங்களுக்கு எதிராக வியாபாரம் முடிக்கிறியா? ஏய் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமில? நான் யாருக்கு எதிராகவும் எதுவும் பண்ணலனே. இவங்க என்ன நம்புறாங்க. இந்த வியாபாரத்தை நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உடனே முடிச்சிடும்ல. அதை பத்திலாம் எனக்கு எதுவும் கவலை இல்லை. ஏய் கடைசியா சொல்றேன், இந்த இடம் வியாபாரத்தை விட்டு எல்லா பையனும் ஓடி போயிருங்க. இல்ல ஒரு பையனும் வீடு போய் சேர மாட்டீங்க. அதையும் பார்க்கலாம். போமா அண்ணே, நீங்க வாங்கண்ணே. ஏய் ஏய் தள்ளியா. பாரு, நாங்க உங்களுக்கு டேய் வாங்கடா. தொலைச்சிருவேன் தொலைச்சு. என்னடா தலை துங்குற அளவுக்கு ரொம்ப வெக்கமா போச்சோ? ஏடா கருப்பு நம்மகிட்ட வேலை செய்யற பையன் தானே, அவன் ஒன்றும் அவ்வளோ ஓரமான ஆள் இல்லையே. நீங்க சொல்றதை நம்ப முடியலையாப்பா. நிஜமா தானே? பத்திரப்பதிலாம் முடிஞ்சு போச்சுண்ணே. அதான் எப்படின்னு கேட்குறேன். அந்த பியூன் முத்தியா தானே 2 பக்கம் பணத்தை வாங்கி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கானே. அப்படியே பியூனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நமக்கு எதிராக இதை செய்யறதுக்கு அந்த பையலுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அதானே தெரியல. ஏய் ஊருக்குள்ள நம்மள மாதிரி 1000 பேர் தொழில் பண்றான். அது மாதிரி ஈஸியா எடுத்துக்காம அந்த பையல போய் நீ ஏன் தடுத்த? என்னடா பேசாம இருக்கீங்க? அந்த பயலுக்கு நமக்கு தகுதியா? அந்த இடத்துக்காரன் டைம் பவர் வாங்கி வச்சிருந்தானே. ஓ பவரா? சரிதான். சரி அப்புறம் ஏன்டா விட்டீங்க? இல்ல ஏன்ட்டியா சொல்லியிருக்கலாம்ல? பவர் காலாவதி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. நல்லா பேசுறீங்கடா. நீங்கெல்லாம் தொழில் பண்ணி பெரிய ஆளானா அண்ணனுக்கு சந்தோஷம் தானே? ஏண்டா இவ்வளவு நாள் சாப்பிட்ட நன்றி கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்தா ஒரு நிமிஷம் என்னைய நினைச்சிங்களாடா? பவர் வாங்கினாங்களா கேன்சல் ஆச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இவ்வளவு நாள் ஆகி இவனுங்களை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. எவ்வளோ நம்புறதுனே தெரியல. இருக்கட்டும். சரி
இப்போ என்னதான் முடிவு எடுத்து வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட நிறையா விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டோம்ண்ணே. இனிமேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான். என்ன மென்னு முழுங்குற சொல்ற? இல்லைண்ணே, உங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது. அவனை அடிக்கிறதுக்கு நான் இறங்கி வரணும் அதானே? இல்லைண்ணே, நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னால் போதும்ண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம்ண்ணே. இப்போ என்னண்ணே பண்ணட்டும்? ஒன்றும் செய்ய வேணாம், சைலண்டாக இருந்தால் போதும். அண்ணா ஊர் ஜனங்க முன்னாடி வேட்டி உருவிட்டானே. இங்கே வர்ற கோவம் அங்கே வந்திருக்கணும்டா. வேட்டியை உருவன கையை வெட்டிட்டு வந்திருந்தா நீ ஆம்பளை. உண்மையிலேயே என்னைய மதிக்கிறதா இருந்தா எனக்கு தெரியாம எந்த காரியத்தையும் நீங்க செய்ய. சரிங்க சரிங்கண்ணே. ஏற்கனவே இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ். இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிறது கொடுங்க. சரிங்க சரிங்க. பச்சை பழத்துல மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் பாரு, கிறுக்கு பைய. டேய், உனக்கு என்னடா வேணும்? டாவ்னு சோப்பு இருக்குல்ல, அதுல ஒரு 4 சோப்பு கொடுங்க. உனக்கு இங்கிட்டு இருந்து பார்த்தா அங்கிட்டு தெரியுமில்ல, அந்த சோப்புல ஒரு 4-5 சோப்பு எடுத்து கொடு. போதுமா? ஏப்பா, இந்த வாழைப்பழம் எந்த மாவுலப்பா செஞ்சது? எங்க எந்த ஊர்ல வாழைப்பழத்தை மாவுல செஞ்சிருக்காங்க? இல்ல வலுவலுன்னு இருக்க மைதா மாவுல செஞ்சதோன்னு நினைச்சேன். நினைப்பிய இந்தா, இவங்க கேட்ட சோப்பு வேற எது கேட்டாலும் கொடு. என்ன முழிக்க? 1000 ரூபாப்பா. ஒண்ணுக்கு பக்கத்துல 3 சேவர் போட்டா 1000 ரூபா. 1000 ரூபான்னு எங்களுக்கும் தெரியும், சில்லறை இல்ல. சில்லறை யாருப்பா கேட்டது? கேட்டதெல்லாம் கொடு, சில்லறை அப்புறம் பாத்துக்கலாம். அந்த லிஸ்ட்ல ஒரு இதெல்லாம் எடுத்து வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரிக்கா. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன மாப்பிள, உங்க ஆளு உன்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு போறான். அவனவா பார்த்தா? அவன் பாக்கெட்ல இருக்க ரூபாய் உள்ள பாத்துட்டு போறான். டேய், நீ ஏன்டா அவளை பத்தி எப்பவுமே தப்பாவே பேசிட்டு இருக்க? உள்ளத சொன்னேன், ஒன்னும் சொல்ல வேணாம் நீ. டேய், இனிமே நீ சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் தானே வாயை திறக்கணும். அனாவசியம் வாயை திறக்காத, சல்ல வாயை மூடுற. அப்பா, இன்னைக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் மாப்பிள்ள. டேய், உன்னை யாரா சபையில சேர்த்தா? சும்மா தான் சொன்னா, நமக்கு இல்லாம கவித்திருவாங்களோ. ஏய், சோடா ஊத்துப்பா. இடிச்சுக்கோ இடிச்சுக்கோ, குடிச்சுக்கோ. வாசனை கம்ம கம்முங்குது. ஏய், சும்மா வீம்பு பிடிக்காத, ஊத்தி குடி. இல்ல மாப்பிள்ள, எனக்கு வேண்டாம். டேய், நீங்களாவது அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுங்கடா, இல்லனா நமக்கு பேதி ஆயிர போகுது. கூட 2 ரவுண்டு போடலான்னு பார்த்தா அந்த சல்லவாயை கெடுக்கானே. இந்தடா, வேண்டாம் மாப்பிள்ள. வேண்டாம் மாப்பிள்ள. டேய், முடியும் சொல்றேன்ல. மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் நான் தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியார் இல்லையா? ஓஹோ, அப்படியா? வாத்தியாராம் இல்ல, என்ன நினைப்புல இருக்கான் பாத்தியா? வாத்தியார்னா கருப்புக்கு படிப்பு சொல்லி கொடுத்தியா? அறிஞனா வேட்டை படிச்சிட்டாலும் கிழிஞ்சிரும். மாப்பிள்ள, எதை மறந்தாலும் மனுஷன் நன்றியை மறக்கக்கூடாது மாப்பிள்ள. அதனாலதான்டா இப்போ உன்னை கூடயே வச்சிட்டு இருக்கேன். இல்லனா எப்போவா உன்னை அடிச்சு துரத்திருப்பேடா. பாரு மாப்பிள்ள, எப்படி எல்லாம் பேசுறியானு. இதான் வாத்தியாராச்சே, மாத்தி சொல்லி கூட பரதேசி. மாப்பிள்ள, அவனை அடிக்காத மாப்பிள்ள, அவன் குழந்தை மாதிரி மாப்பிள்ள. அப்ப தொட்டில கட்டி தொங்க விட்டுருமா? ஏன் வீட்டுக்காரன் நம்மள கும்மி அடிக்கவா? ஏ மாப்பிள்ள, நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும்? எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. அப்படியா மாப்பிள்ள? அப்ப நான் சொல்ற வேலையை செய் பாப்போம். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன செய்யணும்? கைப்படாம இந்த சிக்கனை சாப்பிடு. இந்த பாரு, இந்த சிக்கன் அங்க இருக்கு. என்ன செத்து போன ஒளி நடக்குது. பாரு மாப்பிள்ள. கடி மாப்பிள்ள, கடி மாப்பிள்ள. பறந்துருச்சா?